கிஷன் தாஸ் வந்து நம்ம குழந்தை புள்ள மூஞ்சோட ஹீரோனியை பார்க்கும்போது எனக்கே லவ் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸாக இருக்கிறதுனால இந்த படம் எண்டு வரைக்கும் எங்கேஜ் பண்ணுச்சு. தருணம் படம் பார்த்துட்டு வரேன். இதுக்கு முன்னாடி தேஜாவு அப்படின்ற படத்தை இயக்குனர் தான் வந்து தருணம் படத்தை இயக்கியிருக்காரு. தருணம்ன்ற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒரு விஷயம் நல்லது நடக்க போதும் தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருப்போம், இல்லை கெட்டதை மறைக்கிறதுக்கு தருணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது படத்தில். அந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்காக தருணத்துக்காக காத்துட்டு இருக்க மாதிரி இந்த படம் இருக்குது. ஸோ படத்தில் வந்து மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க, கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று, ஹீரோ வந்து போலீஸாக ப்ளே பண்ண வச்சுருக்காங்க. அந்த போலீஸ்ன்ற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியலையோன்ற மாதிரி தோணுது. ஒருவேளை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம்ல. இப்போ கைதி படத்தில் வந்து நம்ம ஒரு குள்ளமாக இருந்தாலும் போலீஸ்னு அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இவர் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி இருக்குது. பட் வந்து அதை நம்ம போக போக வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓவராலாக கதையாக பார்க்கும்போது நம்ம கதையை மட்டும் தானே பார்க்கணும். படத்தில் உள்ள குறைகளை பார்த்தா நம்ம படமே பார்க்க முடியாது. கதையாக பார்க்கும்போது ஓகே, நல்லா இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். படத்தில் லேக்லாம் எங்கேயுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி லவ்வபிளாக கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் த்ரில்லராக கொண்டு போகிறனால ஸ்லோவாக போகிற மாதிரி நமக்கு தோணுது. நல்லா பண்ணியிருக்காரு. கிஷன் தாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோனியை பார்க்கும்போது எனக்கே லவ் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. மேபி ஹீரோனி பார்த்துட்டா என்னைக்கா பார்த்தா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சொன்னேன், மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கதையை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. போர் அடிக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை ப்ரோ. படம் ஓரளவு நல்லா. வணக்கம். இன்றைக்கி தருணம் படத்தை பார்த்தோம். ஒரு நல்ல படம் சொல்லலாம். எங்கேஜ் பண்ணுற மாதிரியான படம். இன்றைக்கி ஒரு பெரிய பட்ஜெட்டில் படங்கள்லாம் நிறைய டிசப்பாயின்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு அடிக்கடி சொல்கிறது தான். ஸோ சின்ன படங்களாக வர படங்களை இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். பட் யூஸ்வலான ஒரு த்ரில்லர் ஜானர் தான் அது. இதில் இருக்கிற கேஸ்டிங்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிஷன் ஆகட்டும், அவர் பாலசரவணன், அப்புறம் ஹீரோயினாக வரவங்க எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மியூசிக்கு, சாங்ஸு, அப்புறம் விஷுவலாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஃப்ரேமிங் ஆங்கிள்ஸ், டிஏ ஒரு சின்ன பட்ஜெட்டில் வர படம் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கேம் சேஞ்சர் பார்த்தா அது ரொம்ப பெருசாக இருந்தது. பட் சின்ன படங்கள்லாம் மெயினாக இந்த ஃப்ரேமிங்கு, இந்த இதில் விஷுவலாக கொஞ்சம் ஏதாவது சொதப்புவாங்க. இந்த விஷுவலி நல்லா இருந்தது. படம் ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்தது. ஃபைட் சீன்ஸு, அது சாங்ஸு, இது எல்லாமே படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன் என்னன்னு கொஞ்சம் என்கேஜ் பண்ண வச்சுது. யூஸ்வலான ஸ்டோரியாக இருந்தாலும் இவங்க அதில் எடுத்திருந்த நோட்ஸும் அதில் கொடுத்திருந்த விதமும் ரொம்பவே நல்லா இருந்தது. மெசேஜஸ்ன்னு எதுவும் இல்லை, யூஷுவல் த்ரில்லர் தான் இது. நிறைய இதே ஜானர்ஸில் நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் வேறு ஒன்றா என்கேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தது. யூஸ்வலாக நிறைய படங்கள் இது மாதிரி பார்த்தாச்சு. ஒரு மாதிரியாக சரி நெக்ஸ்ட்டு ஒரு வேறு சஸ்பென்ஸாக இருக்கும், அடுத்த ஒரு இந்த சஸ்பென்ஸாக இருக்கிறதுனால இந்த படம் எண்டு வரைக்கும் என்கேஜ் பண்ணிச்சு. தென் மியூசிக் நல்லா இருந்தது. மியூசிக் சப்போர்ட் பண்ணிச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சாங்ஸ் ஆகட்டும், சப்போர்ட் பண்ணிச்சு. லேகிங்னு எங்களை படமே சின்ன படம் தான், லேகிங் எதுவும் தோணலை. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஆரம்பித்து உடனே கதைக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது பார்ட்டு டேரெக்டாக எல்லாம் சஸ்பென்ஸாகவே இருந்தனால சஸ்பென்ஸில் நம்ம லேக் எதிர்ப்பு. யூஸ்வலான கமர்ஷியல் மூவி அப்படின்னா நம்ம லேக் ஏதாவது சொல்லலாம், சென்டிமெண்ட்ஸாக சொல்லலாம். த்ரில்லருங்கனால அடுத்ததுன்னு எண்டு வரைக்கும் நம்ம அடுத்து தேடிட்டு போனதுனால லேகாக வர மாதிரி எங்கள் இடத்துல ஃபீல் பண்ண வைக்கல. தருணம் ஒரு ரொமான்டிக் த்ரில்லர்னா வழக்கமாக ரொமான்ஸும் த்ரில்லரும் படம் ஃபுல்லாக கலந்துருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொமான்ஸுக்குன்னு நேர்ந்து விட்டுட்டு செகண்ட் ஹாஃப் த்ரில்லருக்கு நேர்ந்து விட்ட மாதிரி இருக்குது. பட் அந்த ரொமான்ஸ்லேருந்து த்ரில்லருக்கு மாறுற அந்த டிரான்ஸ்மிஷன் ஆகிற அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. டக்குன்னு சேஞ்ச் ஓவர் ஆகுறது. தேஜாவு மாதிரியான ஒரு த்ரில்லர் எடுத்த டேரக்டர்லேருந்து ஒரு ரொமான்ஸ் படமாக ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும் போதே செகண்ட் ஹாஃபில் அவருடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டு தேஜாவுக்கு அடுத்த லெவல் ரைட்டிங் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபோட ரைட்டிங் ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ ரேசியாக செம்மையாக இருந்துச்சு. கிஷன் தாஸ் வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக பார்த்துட்டோம். குழந்தை புள்ள மூஞ்சோட ரொம்ப சாஃப்டாக பார்த்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு சீன் இன்ட்ரோ சீன்லேயே வந்து அவர் ஒரு ஆக்ஷன் பிளாக்கில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் படம் நெறியும் நிறைய ஃபைட்ஸு, ஆக்ஷனுமே செகண்ட் ஹாஃபில் வர த்ரில்லர் ஆக்ஷன் போர்ஷன்லாம் அவ்வளவு நல்லா இருக்குது. செம்ம ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எல்லா விதமான ரோலும் என்னால் பண்ண முடியுங்கிறது அவருக்கு நிரூபிச்சிருக்காரு இந்த படத்தில். சாங்ஸ் 2 சாங் தான். பட் டர்புகா ஷோவோட பிஜிஎம் வந்து செம்மையாக இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே வந்து த்ரில்லருக்கான பிஜிஎம் நல்லாவே இருந்துச்சு. தாராளமாக பார்க்கலாம். த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா பார்க்கலாம். தருணம் என்ன கான்செப்ட், என்ன த்ரில்லர் மூவி. டைட்டில்லாம் பார்த்தா லவ். நானும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன். த்ரில்லர் மூவி என்ன சொல்லியிருக்காங்க, என்ன எதிர்பார்த்து மெசேஜ் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணோன்னே கொண்டுடணும். அதுக்கு
போட்டுலாம் பண்ண தண்டனைலாம் கிடைக்காது. கடைசியில் அதான் சொல்லுவாங்க, இப்போ த்ரில்லராக முடிச்சு சொல்லணும்னு சொல்லி வச்சுக்காங்க. கிஷான் தாஸ் எப்படி பண்ணாரு? இப்போ கிஷன் டஸ்ஸா தெரியல இது எனக்கு. ஹீரோ நல்லா பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் வந்து லவ் படம் பண்ணாரு. அல்ல அந்த கான்செப்ட் வாங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடாது. நல்லா பண்ணிக்காங்க. நல்லா பண்ணிக்காங்க. அந்த என்ன படம் அது ஆஜியா பாலாஜி கூட பண்ணாங்களே அந்த படத்தில் அவங்க தானே இந்த படம் நல்லா பண்ணிக்காங்க. சாங்ஸ் எல்லாம் எப்படி? நல்லா இருந்துச்சு. மியூசிக் மியூசிக் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால ப்ரொடியூசர்ஸ் என்ன பட்ஜெட் கொடுக்காங்களோ அந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க ப்ரொடியூசர்ஸ் தூக்கி இஷ்டத்துக்கு பணத்தை கொடுத்துல இவ்வளோ தானே பட்ஜெட்டு இவ்வளோ தான் பால்னு அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதை இந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிக்காங்க. அந்த விதத்தில் இது நல்ல படம் தான். பாசிட்டிவ்னா நெகட்டிவ்னா என்ன சொல்லுங்க? பாசிட்டிவ்னா நல்லா ஆக்டிங்கோ படம் இஷ்டத்துக்கு இல்லாமல் ஹோல்ட் பண்ணிச்சு உட்கார வச்சுச்சு அடுத்து என்ன ஆகும்னு யோசிக்க வச்சுது. நெகட்டிவ்னா நெகட்டிவ் பஸ்ஸாக ஒன்றும் இல்லை.